Hello everyone, welcome to Melbourne Susie Kitchen. இன்னைக்கு அல்வா மாதிரி உளுந்தங்களி செய்ய போறோம். கையிலே ஒட்டாது, அந்த அளவுக்கு செய்யலாம். நல்ல சத்து நிறைந்த உளுந்தங்களி ரெசிபி தான் இன்னைக்கு செய்ய போறோம். அதற்கு தேவையான பொருள் 1 கப் உளுந்து, கருப்பு உளுந்து, 3 டீஸ்பூன் இட்லி அரிசி, 1.5 டீஸ்பூன் வெந்தயம். முதல்ல ஒரு பேன்ல கருப்பு உளுந்த நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இட்லி அரிசி ஒரு 3 டீஸ்பூன், அது கூடவே வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்தாச்சு. ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். 2 கப் 1 கப் உளுந்தம்பருப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். தண்ணியில் வெல்லம் கரைந்தவுடன் நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, மாவு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வடிகட்டி வச்சிருக்க தண்ணியில் நம்ம 1 கப் உளுந்த மாவு போட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சுக்கலாம். இட்லி பதத்துக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். நம்ம கரைச்ச இந்த கன்சிஸ்டன்ஸ் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த மாவெல்லாம் வேகணும். இந்த மாதிரி விஸ்க் வச்சு கூட நம்ம பண்ணோம்னா கட்டி இல்லாமல் இருக்கலாம். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் நல்லெண்ணெய் தேவைப்படும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதோட கலந்து நல்லா பிரட்டி பிரட்டி கிளறி விடணும். அடிக்கடி செய்யுங்க. இது நல்ல ஹெல்த்தியானது. நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்க நேரத்தில் அல்லது உமன்ஸ்க்கெலாம் பீரியட்ஸ் வர நேரத்துலலாம் இதை செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. எண்ணெய் வேணால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நல்லா செக்கில் எண்ணெய் வாங்கி வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும்.
இந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சா குறைச்சிக்கிறதா குறைச்சிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சாதான் நல்லா அல்வா போல வரும். நல்ல மாவெல்லாம் வெந்துருச்சு. நல்லா அந்த களி வாசம் நல்லா அருமையா இருக்குது. நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஊற்றின எண்ணெய் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்படி வெளியில் வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் இப்போ உருட்டி காமிக்கிறேன். ஒட்டவே ஒட்டாது, அல்வா போல் இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.